Hi friends, welcome back to our கல்வி கூடம் channel. Today's video SAPல எப்படி ஒரு கம்பெனியை டிஃபைன் பண்ணணும் அண்ட் அந்த கம்பெனியை கோடோட எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி எஸ்ஏபியில் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பட்டனில் ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ நம்ம கனெக்ட் கொடுத்துட்றோம். பாஸ்வேர்ட், ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி லாகான், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஓப்பன் ஆனோம்போனே நம்மளுக்கு வர்ற எஸ்ஏபி மெனு. சரிங்களா? ஸோ இந்த மெனுவில் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனில் என்ன போட போகிறோம் அப்படின்னா எஸ்ஏபி அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்டார்டிங் நேவிகேஷன் பாத்தோட டீ கோட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா SPR1 தான் ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய எக்ஸ்டென்ஷன், இதனுடைய ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏபி ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிடுங்க. தென் எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து எஸ்ஏபி மாடியூல்ஸில் என்னெல்லாம் பார்க்குறீங்க, எம்எம்ன்ற மாடியூல் பார்ப்பீங்க, ப்ரொடக்ஷன் பிளான், பிளான்ட் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர், இந்த மாதிரி என்டையர் மாடியூல்ஸ் இந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்க்ரீனில் நமக்கு மொத்தமாக கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ அவங்கவுங்க மாடியூல்ஸுன்னு உள்ளே வரும்போது அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த என்ட்ரிஸை போட்டுக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். தென் டெஃபனிஷன், தென் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் கம்பெனி, டிஃபைன் கம்பெனி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இங்கே டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிளாக் சிம்பிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் கம்பெனினா என்ன, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டரில் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து எஸ்ஏபி பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு இங்கே வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நாலேஜை ஜஸ்ட் ஒரு ரீடவுட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பெனி டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ எடுக்கும்போது ஸ்க்ரீன் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நியூ என்ட்ரி. ஸோ கம்பெனி கோடுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா KA கல்வி கூடம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து நார்மலாக ஸ்ட்ரீட் நேம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நான் டம்மியாக கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுடைய கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ சிட்டி மதுரை, கண்ட்ரி இந்தியா, லாங்குவேஜ் இங்கிலீஷ், அண்ட் கரன்சி இந்தியன் கரன்சி INR கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை Ctrl+S கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட கம்பெனி நேமில் அந்த ப்ராடக்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா நியூ ரெக்வெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுடைய சிஸ்டமும் சரி யூசரும் சரி யார் என்ட்ரி போடுறாங்கன்றதை
இந்த ஸ்க்ரீன் வழியாக தான் உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்காக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவ் ஆகிடும். ஸோ டேட்டாவாக சேவ். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுடைய டேட்டாவாக சேவ்டுன்ற மெசேஜை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ண ரெக்கார்டு கரெக்ட். சாரி, நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸ் வந்து கரெக்ட். இப்போ அடுத்து நான் வந்து வெளியே வரேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே கம்பெனி கோடு டிஃபைன் பண்ண போகிறேன். டிஃபைன் கம்பெனிக்கும் கம்பெனி கோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நான் புதுசாக உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிஃபைன் கம்பெனி கொடுத்துக்கலாம். இப்போ அதே கம்பெனி அதே நேமில் வேறு யாராவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இங்கே அதுக்குன்னு இண்டிவிஜுவல் ஐபி கொடுக்குறேன். இண்டிவிஜுவல் ஐடி கொடுத்து நான் அதை வந்து கால் பேக் பண்ணிக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜோ ஸ்கூலோ நீங்கள் பண்ணும்போது நம்மளுடைய நேம்லேயே வேறு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அப்போ நம்மளே அவங்களே டிஃப்ரென்ஷியேட் படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த ஐடி வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடியாக பார்க்கப்படுது. இதே மாதிரி தான் எம்ப்ளாயீஸ், லைசன்ஸ், ஆத்தார், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ எடிட் காப்பி டெலிட் செக் கம்பெனி கோட். ஓகே, ஸோ எடிட் கம்பெனி கோடு டேட்டா. இதில் நீங்கள் வந்து புதுசாக தான் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ என்ட்ரி. ஸோ கம்பெனி கோட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, KO நான் வந்து கல்விக்கூடம் அப்படின்றதுக்காக KAKOன்னு 4 டிஜிட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் மேனரில் நான் வந்து டேட்டாவை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 4 டிஜிட் கோடை நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நம்பராகவும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். சரிங்களா? ஸோ அதனால நான் இங்கே வந்துட்டு கல்விக்கூடம் 1 2ன்னு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இருக்குது. அதனால் நான் வந்து KAKOன்னே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மதுரை. country, then currency, language கொடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம சேவ் பண்ணுவோம். பட் இங்கே ஒரு சின்ன அப்டேட் இருக்கும். என்ன மாதிரி அப்டேட்னா, இப்போ இந்த பர்டிகுலர் கம்பெனியோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் பேஜில் எழுதுவீங்க. இதுதான் அந்த அட்ரஸ். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் கம்பெனியா, இல்லை டாக்டரா, மேடமா, மிஸ்ஸா, மிஸ்டரா. இப்போ இந்த டாக்டர் அண்ட் தென் இல்லை ஒரு பர்சனுடைய நேமில் இந்த கம்பெனி ரன் ஆகுது அப்படின்ற ரெஸ்பெக்டிவில் நீங்கள் இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த கம்பெனி வந்து கம்பெனி தான். ஸோ இது பர்டிகுலர் பர்சனை டினோட் பண்ணலை. ஸோ அதனால் நான் கம்பெனினே சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கம்பெனியோட நேம். இது அதுக்கு ஆப்ஷனல் தான். வேறு ஏதாவது நேம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க? ஸோ சர்ச்சிங் டேர்ம் கல்வி. ஸோ ஸ்ட்ரீட் வந்து நான் பைபாஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஹவுஸ் நம்பர், போஸ்டல் கோட். பின்கோடு போஸ்டல் கோடு ஒன்று தான். ஆக்சுவலி இங்கேயுமே ஒரு போஸ்டல் கோடு இருக்குது, இங்கேயும் ஒரு போஸ்டல் கோடு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எழுதுறதுன்னா எழுதிக்கோ. ஸோ கண்ட்ரி, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் அப்படின்னு வரிசையாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்காம ஜஸ்ட் பேசிக்காக ஒரு டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, கம்பெனி ரெடி ஆகிடுச்சு அண்ட் கம்பெனி கோடு ரெடி ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெடி பண்ண இந்த கம்பெனியையும் கம்பெனி கோடையும் நான் அசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அகெயின் வெளியில் வந்துடுங்க. ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் SPRO
SAP ரெஃபரன்ஸ் இமேஜ், இங்கே வந்து என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், அசைன்மெண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் இங்கே வந்துட்டு அசைன் கம்பெனி கோடு டு கம்பெனி. ஸோ இதில் பொசிஷன். ஸோ கம்பெனி கோடை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டாவதாக ஒன்று க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா 4 டிஜிட்டில், இவங்க தான் கம்பெனி கோட். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் கம்பெனி கோடு கேட்டாலும் இந்த 4 டிஜிட்டை தான் நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துடுச்சா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொதல் க்ரியேட் பண்ணோம்ல டிஃபைன் கம்பெனி, அந்த நேம் இங்கே கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு தென் சேவ் பண்ணிவிடு. ஸோ இதோட நம்மளுக்கு கம்பெனியை டிஃபைன் பண்ணுறது தென் அசைன் பண்ணுறது இது ரெண்டுமே முடிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீப் வாட்சிங், ஸ்டே டியூன். தேங்க்யூ.